வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். 2 புதிய சிறு சேமிப்புகளை நான் தொடங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நிறையா சிறு சேமிப்புகள் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் நான் என்னென்னலாம் சிறு சேமிப்பு செய்கிறேங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஏற்கனவே அது பண்ணிகிட்டு இருந்தது தான், ரொம்ப நாளாக வந்து விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அதை பண்ணிட்டு வரேன். சரி, என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சண்டே vlog தான். ஸோ இன்றைக்கி சண்டே vlog வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃபீஸ்ட்டு தான் எங்கள் வீட்டில். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே சிக்கன் ஐட்டம் தான். ஸோ என்ன பண்ணோம், ஒரு சிம்பிள் லன்ச் மெனு என்ன பண்ணோங்கிறத பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமே எழுந்திரிச்சு நான் கொஞ்சம் நேரம் பார்க் போய் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முன்னாடி கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். இப்போ வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியல வேலைப்பளுவின் காரணமாக. ஒரு வாரத்துக்கு எப்படியாவது ஒரு 3 வீடியோவாவது போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பார்க்லேருந்து கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு நேராக வந்து அந்த பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் தான் காஃபி குடிச்சிட்டு சர்ச்சுக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சளி தொண்டை வலி அப்படின்னு இருந்ததுனால நான் மட்டும்தான் அந்த வாரம் சர்ச்சுக்கு போனேன். எனக்குமே தொண்டை வலி போன வாரம்லாம். ஸோ அதனால தான் மெயினாக வந்து வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியல. இப்போது கூட நான் விக்ஸு சாப்பிட்டுக்கிட்டே தான் வந்து உங்ககிட்ட நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு மதியம் வந்து சிக்கன் ஃப்ரையும் அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி. ஸோ இதுதான் இன்றைக்கி சிம்பிளான நான்வெஜ் மெனு எங்கள் வீட்டில். ஸோ அதை தான் நீங்கள் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. சேவிங்ஸ் சிறு சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதமான சிறு சேமிப்பு நம்ம பண்ணலாம். உண்டியல் சேமிப்பு பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய சிறு சிறு தொகைகளை ஏதாவது ஒரு வகையில் சேமிக்கலாம். எனக்கு வந்து சிறு சேமிப்பு அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி வந்து நான் செய்யக்கூடிய சிறு சேமிப்புகள் உங்களுக்கு 3 என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சில்லறை காசுகளை தனித்தனியாக சேர்க்குறது, 5 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா சேர்க்குறது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங்ஸ் சேலஞ்ச். ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு சிறிய தொகையை உண்டியலில் போட்டுட்டு அந்த செலவை பண்ணணும். 10 ரூபாயோ 5 ரூபாயோ அந்த செலவுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டுட்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து புதிய நோட்டுகளை சேமிக்கிறது. புதிய நோட்டுகள் 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ 20 ரூபா 10 ரூபா. மோஸ்ட்லி 500 ரூபாலாம் சேர்க்க முடியாது நான் வாங்குகிற சம்பளத்துக்கு. 200 ரூபா 100 ரூபா ரொம்ப ரேராக சேர்ப்பேன். 50 ரூபா 20 ரூபா 10 ரூபா வந்து புது நோட்டுகள் கிடச்சா கண்டிப்பாக அதையும் சேமிப்பேன். இந்த மாதிரி சிறு சேமிப்புகள் நான் பண்ணிட்டு வரேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சிறு சேமிப்பு இல்லாமல் ஒரு 2 விதமான சிறு சேமிப்பு நான் ஒரு 2 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு எப்படியெல்லாம் வந்து இந்த அமௌண்ட்டை நம்ம சேர்க்குறோம், சின்ன சின்னதாக சேர்க்குறோம் தெரியுமா? ஒரு 2-3 இடத்துல அங்கங்கே பணம் சேர்த்துட்ருக்கோன்னா அது வந்து செய்யவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் சீக்ரெட் சேவிங்ஸ் வந்து நான் சேமிச்சிட்ருக்கேன். அதுவுமே உங்களுக்கு தெரியும். அது பற்றின வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். சீக்ரெட் சேவிங்ஸ் 1, சீக்ரெட் சேவிங் 2. அதுவுமே சின்ன சிறு சேமிப்பு தான். அப்பப்போ கிடைக்கக்கூடிய பணம், அது எப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய பணம், அது எப்படி எங்கேருந்து அந்த பணம் வருது, எது மூலமாக அந்த பணத்தை நான் ஏர்ன் பண்ணுறேங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அந்த சீக்ரெட் சேவிங்ஸ் பார்க்காதவங்களுக்கு வேணால் நான் வந்து 2 வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். என்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கேன்னா மாதம் 10,000 20,000லாம் எடுத்து சேமிக்க முடியாது. ஏன்னா என்னோட வருமானமே வந்து 25,000 28,000 தான். ஸோ அப்போ இந்த மாதிரி சிறு சிறு சேமிப்புகளை தான் வந்து நான் செய்ய முடியும். அப்போ மேக்ஸிமம் நம்மளால் என்னென்னலாம் சேமிக்க முடியுமோ, எந்தெந்த வகையில் சேமிக்க முடியுமோ அதெல்லாமே எழுதி வச்சு நமக்கு எந்தெந்த வகையில் சிறு தொகைகள் கிடைக்குது, எப்படியெல்லாம் நம்ம சேமிக்கலாம், நம்மளோட குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பணத்தை மிச்சம் பண்ணி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சு ஒவ்வொரு விஷயமாக சேமிச்சுட்டு வரேன். நான் என்னென்ன சேமிப்பு பண்ணாலும் அவங்ககிட்ட நான் வந்து சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் வந்து சிறு சேமிப்பை பற்றி நிறையா நான் வீடியோஸ் போடுறேன். காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். சிறு சேமிப்பை வந்து நமக்கு அப்பப்போ கிடைக்கக்கூடிய சிறு சிறு தொகைகளை தான் சேமிக்க போகிறோம். அது செய்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய பட்ஜெட்டில் துண்டு விழலாம் கிடையாது. இன்னொன்று, சிறு சேமிப்பு செய்யும் பொழுது நம்ம செய்கிறது ஈஸி. அது வந்து நம்ம ரொம்ப நாளாக செய்கிறப்ப நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும். அதில் பெருசாக வந்து அதில் உங்களுக்கு ஒரு பாரமாக இருக்காது. சிறு சேமிப்பு செய்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாரமாக இருக்காது. இன்ட்ரெஸ்ட்டாக செய்யலாம். சேமிப்பில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறு சேமிப்பை பண்ணி அதை வந்து பெரிய அமௌண்ட்டாக வரும் பொழுது நம்ம அந்த அமௌண்ட்டெல்லாம் எண்ணி அதை மாற்றுறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ லன்ச் எங்கள் வீட்டில் அன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி பாருங்கள், கிளாஸியான சிக்கன் ஃப்ரை. இதுதான் சிம்பிளான லன்ச் மெனு. நாங்கள் சாப்பிட்றப்ப மணி 3:30.
ஸோ நான் ஃபஸ்ட்டு சிறு சேமிப்பு பற்றி வந்துடுறேன். இப்போ நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இந்த ப்ரூ பாட்டில் ஒன்று வாங்கினேன். அந்த பாட்டில் நல்லா ஒரு முக்கோண ஷேப்பில் இருந்துச்சு. ஆல்ரெடி ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த முக்கோண பாட்டில் இருக்கா, சரி இதுலேயும் ஏதாவது ஒரு சேமிப்பு செய்யலாமே அப்படின்னு ரொம்ப நாளாக எடுத்து வச்சுருந்தேன். சரி என்ன சேமிப்பு செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ரீசன்ட் டைமாக அந்த 10 ரூபா காயின்ஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே புழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம கையில் நிறையா கிடைக்குது. ஸோ பார்க்கவும் நல்லா கோல்டன் கலரில் அழகாக இருக்கா. சரி ஏன் நம்ம இதில் 10 ரூபா காயின்ஸ் சேர்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இதில் கிடைக்கிற 10 ரூபா காயினெல்லாம் இதில் சேர்த்துட்டு வரேன். ஸோ இந்த 10 ரூபா காயின் எனக்கு டெய்லி வண்டி டோக்கன் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ இதில் அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த வண்டி பட்ஜெட்டில் வந்து நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா, என்னோடய டிஏ அமௌண்ட்லேருந்து அந்த வண்டி டோக்கனுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை நான் யூஸ் பண்ணிப்பேன். அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை சேர்த்துடலாம். நம்ம இந்த 10 ரூபா காயின்ஸை ரெகுலராக கொடுத்துடலாம் இல்லையா, அதுக்காக நான் இது ஒரு சிறு சேமிப்பை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பாட்டில் ரொம்ப ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ கிடைக்குதுன்னா அந்த அமௌண்ட்டை நான் அப்படியே என்ன வச்சுப்பேன், என்னோடய டிஏ அமௌண்ட்லேருந்து அந்த 200 ரூபா எடுத்து வச்சுட்டு இந்த காயின்ஸை டெய்லி கொடுத்து மாற்றிப்பேன். சரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு 200 ரூபா மிச்சமாகுது இல்லையா. இன்னொரு விஷயம், இந்த ரவுண்டு பாக்ஸ், இந்த கேக் பாக்ஸில் நான் எப்படி பணம் போட்டுட்டு வரேன்னா, நான் பஸ்ஸுக்கு வந்து எங்களுக்கு டிஏ அமௌண்ட் 3500 ரூபா. ஒரு நாளைக்கு எனக்கு போக்குவரத்துக்கு 100 ரூபா ஆகும். மொத்தம் எல்லாமே சேர்த்து எனக்கு 3500 ரூபா வரும். இப்போ நான் டெய்லி 100 ரூபா 50 ரூபா போக 50 ரூபா வர 50 ரூபா, அந்த 50 ரூபா பஸ்ஸும் இருக்கும். சில சமயம் 47 ரூபா பஸ்ஸு, சில சமயம் 37 ரூபா டிக்கெட், 3 விதமாக இருக்கும். ப்ரைவேட் வண்டியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி 37 ரூபா கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அன்றைக்கி ஒரு 13 ரூபா போகிறப்ப வரப்போ சேமிக்க முடியும். ஸோ எப்பப்பெல்லாம் அந்த 37 ரூபா வண்டி கிடைக்குதோ அது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 26 ரூபா மிச்சமாகும். அதெல்லாமே இந்த பாக்ஸில் ஒரு கிட்டத்தட்ட 2 மாதமாக சேமிச்சுட்டு வரேன். ஏன்னா முன்னாடி செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து நான் மறுபடி வெளியூரில் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால இந்த பஸ்ஸு போக்குவரத்து ஆரம்பித்து டீ அமௌண்ட் வந்து அதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து இப்போ பண்ணிட்டு வரேன். ஸோ என்னுடைய லக்கு ப்ரைவேட் வண்டியில் நான் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அன்றைக்கி ஒரு 26 ரூபா மிச்சமாகும். ஸோ 100 ரூபா ஆக வேண்டிய இடத்துல எனக்கு 74 ரூபா தான் ஆகும். ஸோ அப்படியெல்லாம் 26 ரூபா கிடைக்கிற அன்றைக்கி இதில் சேர்க்குறது, 47 ரூபா டிக்கெட்னா 3 ரூபாய், இப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக சேர்த்து சில்லற காசெல்லாம் மாற்றி இப்போ நோட்டாக மாற்றி இந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே நான் ஃபுல்லாக ஒரு வருஷம் செய்வோம். அடுத்த ஜூன் வரைக்கும் இந்த பாக்ஸில் வரும். எல்லா நாளுமே மிச்சமாகும்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு நாளும் மிச்சமாக இப்படி சேர்த்துட்டு வரேன். ஸோ இந்த 2 சிறு சேமிப்பாக பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றின அப்டேட்டும் நான் அப்பப்போ கண்டிப்பாக தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் மதியம் செஞ்ச சிக்கன் கிரேவி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை தொட்டு சாப்பிட்டு டின்னரை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை vlog. இந்த சிறு சேமிப்பு பற்றினா உங்கள் கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். வேறு எதனா சிறு சேமிப்பு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.